ஆர்வலர்கள் அனைவரையும் பாஸ் கிரிக்கெட் மீடியா சார்பாக வருக வருக என அன்போடு வரவேற்கிறேன். ஐபிஎல் போட்டிகள் கோலாகலமாக நடந்து வருகிறது, நாம் அறிந்ததே. புள்ளிப்பட்டியல் 48 போட்டி முடிவில் என்ன மாதிரி புள்ளிப்பட்டியல் வந்திருக்கு அப்படிங்கிறத பார்த்துட்டு போயிடுவோம். அதில் எப்பயும் போல் வழக்கமாக ஆர்ஆர், கேகேஆர், எல்எஸ்ஜி போன போட்டியில் எல்எஸ்ஜி ஜெயிச்சு 12 பாயிண்ட்டு வந்துட்டாங்க. ஸோ 16 பாயிண்டில் முதலிடத்தில் ஆர்ஆர், 12 பாயிண்டில் ரெண்டாம் இடத்துல கேகேஆர், 12 பாயிண்டில் எல்எஸ்ஜி மூன்றாம் இடம். இப்போ 4ஆம் இடத்துல சிஎஸ்கே இருந்தாலும் இந்த போட்டியில் வெற்றி பெற்றால் தான் இன்னும் சிறப்பாக இருக்கும். 49வது போட்டி இது நடக்கிறது. பஞ்சாப் கிங்ஸுக்கும் இடையிலான போட்டி சென்னை மைதானத்தில் நடக்கிறது. சென்னைக்கு கூடுதல் பலமாக பார்க்கப்படுகிறது. இருந்தாலும் இந்த போட்டியில் ஒருவேளை தோற்க நேர்ந்தால் பின்னாடி ரொம்ப சிரமப்படணும். மற்ற டீமோட வெற்றி வாய்ப்பையும் எதிர்பார்த்து காத்திருக்கணும். அதனால் இந்த போட்டியில் வெற்றி பெறுவதற்கு முனைப்பு காட்டுவாங்க சென்னை வீரர்கள். மொத்தம் இதற்கு முன்னாடி 28 மேட்ச்சில் சிஎஸ்கே 15 முறையும் பஞ்சாப் 13 முறையும் விளையாண்டுருக்கு, ஜெயிச்சிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி விளையாண்டு ஜெயித்ததில் 2 பேரும் ஈக்குவலாக தான் இருக்குது. இன்றைய நாள் மே 1ஆம் தேதி மதியம் 1 விதியன் 5ஆக இருக்கிறது. அது தொடர்புடைய வீரர்கள்லாம் சிறப்பாக செயல்படுவாங்க. சிஎஸ்கேவை பொறுத்தளவுக்கு அஜின்கே ரஹானே, ரவீந்திர ஜடேஜா, முஸ்டாஃபிசுர் ரஹ்மான், சிவம் தூபே, துஷார் தேஷ்பாண்டே, எம்எஸ் தோனி, மொயின் அலி இவங்கெல்லாம் சிறப்பாக செயல்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறது. அதே போல் இவங்க பஞ்சாப் கிங்ஸை பொறுத்தளவுக்கு சிகர் தவன், ரைலி ரூசோ, ஷாம் கரன், அஸ்டோஷ் சர்மா, ஹர்ப்ரீத் பிரார், ககிஷோர் ரபாடா, ஹர்ஷ்தீப் சிங் இவங்கெல்லாம் சிறப்பாக செயல்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சென்னையை விட பஞ்சாப் கிங்ஸ் வீரர்கள் நல்லா சிறப்பாக செயல்படுறதுக்கு வாய்ப்பு தெரியுது நியூமராலஜி அடிப்படையில். சரி, சென்னை அணி வெற்றி பெறுமா அப்படின்னு தான் கேள்வி வந்தது. சென்னையுடைய உதயாதிபதி மால் பார்த்திங்கன்னா 3ஆம் இடத்துல இருக்கிறது. தைரியமாக விளையாடுவாங்க. பட் ஆனால் புகர் நீச்சமாக லக்னத்திலே உட்கார்ந்துருக்கிறது சின்ன அதிர்ஷ்ட குறைவு சென்னைக்கு உண்டு. அதே போல் பஞ்சாப் கிங்ஸை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா அதனுடைய அதிபதி பொன் ஆட்சி பலத்தில் இருக்கிறது பஞ்சாபுக்கு சிறப்பு. 6ஆம் அதிபதி பஞ்சாப் தலைமையில் உட்கார்ந்துருந்தாலும் கொஞ்சம் போராட்டம் அவங்களுக்கும் இருக்குது. லாபஸ்தானத்தை பொறுத்தளவுக்கு சிஎஸ்கேவுடைய லாபாதிபதி தன் வீட்டுக்கு 12 மறைகிறது சிறப்பில்லை. லாபம் கடைசி நேரத்தில் கைமாறும். அதே போல் பஞ்சாப் கிங்ஸுடைய லாபஸ்தானத்திலே கவிப்பு இருக்கிறது, அவங்களுக்கும் வெற்றியில் பின்னடைவு இருக்குது. அப்போ இந்த 2 அணிகளும் பார்த்திங்கன்னா ரொம்ப கடுமையாக போராடக்கூடிய அமைப்பு. வெற்றி தோல்வி 2 பேர்த்துக்கும் மாறி மாறி வரும். கொஞ்சம் ஏமாந்தாங்கன்னா சென்னையை விட பஞ்சாப் கிங்ஸுக்கு நல்ல வாய்ப்பு இருக்கிறது. 2 அணியும் வெற்றி வாய்ப்பு இருந்தாலும் பஞ்சாப் கிங்ஸுக்கு கூடுதல் வாய்ப்பு இன்று. அனுமானிப்பது நாம், தீர்மானிப்பவன் இறைவன். நன்றி.